வணக்கம். தமிழ்நாடு பொள்ளாச்சி என்னுடைய அபிமானி மற்றும் என்னுடைய சிஷ்யர். ஒருமுறை மைசூருக்கு என்னை நேராக பார்த்து சென்றிருக்கிறார். குண்டலினியை பற்றிய நிறைய விளக்கங்களை நான் அவருக்கு சொல்லியிருக்கின்றேன். அவர் கேட்ட கேள்வி, குருவே, தியானம் பிராமி முகூர்த்தம் வேளையில் நான் செய்ய தொடங்கி இருக்கின்றேன். 4 மணிக்கு சரியா தியானம் பண்ண உட்காந்துருவேன். 1 மணி நேரம் தியானம் பண்றேன். இந்த தியானம் செய்யும் பொழுது இங்க குண்டலினி அவேக்கன் அல்லது ஆக்டிவேஷன் ஆற உணர்வுகள் பற்றி வீடியோ போட்டிருக்கீங்க. இதுக்கு சம்பந்தப்பட்ட உணர்வுகள் எனக்கு நிறைய ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. முதுகு தண்டு விடத்துல பாம்பு நெடுஞ்சி ராக்கெட் போற மாதிரி ஸ்பீடா போய் இரு புருவத்திற்கு மத்தியில் ஆக்னேய சக்கரம் சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல மாட்டிக்குது. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அது திருப்பியும் தானாவே கீழே இறங்கி போயிடுது. இந்த குண்டலினி எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியே வருது, திருப்பியும் கீழே போயிடுது. தியானம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க எனக்கு அறிவுரை சொன்னதை போல தியானம் செய்யாதேன்னு சொன்னீங்க கொஞ்ச நாள். நான் தியானம் செய்யாமல் இருந்தாலும் என்னை இழுத்துட்டு போய் தியானம் பண்ண வைக்குது. எப்படியாவது ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரமாவது நான் தியானத்துக்கு உட்காரணும். நான் காற்றால நேரத்தை தவிச்சேன்னா சாயங்கால நேரத்துக்காவது என்னை இழுத்து கொண்டு உட்கார வச்சிருது. உள் மனதுல யார் பேச்சையும் கேட்காத, நீ முன்னுக்கு போ, உன் கூட நான் இருக்கிறேன், உனக்கு தெளிவான அந்த கடவுளின் சக்தியை நான் காண்பித்து கடவுளோட நான் உன்னை இணைக்க வைக்கிறேன், நீ யார பேச்சையும் கேட்காத, புண்ணியம் பண்ணிருக்க, ஆத்மா கடவுளோடு இணைவதற்கு தேவையான எல்லா அருகதைகளும் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி என் உள் மனதிலே ஏதோ ஒன்று எனக்கு சொல்லுது. நான் தியானம் செய்யாமல் இருந்தா கூட எனக்கு தியானம் பண்ண சொல்லி அப்பப்ப அது அறிவுரை கொடுக்குது. முன்னால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு அட்வான்ஸா தெரிய வந்துருச்சு. மற்றவங்களுக்கு நான் சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஆனா எனக்கு சேர்ந்தவர்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்கூட்டியாக எனக்கு தெரிய வருது. அவங்க கிட்ட அவங்களுக்கு சொல்லணுமா வேணாமான்னு தெரியல. ஆனா எனக்கு எல்லாமே தெரியுது. எனக்கு என்ன தெரியுது, அது அப்படியே நிகழுது. இந்த நிகழ்வுகள் நான் சொல்லாமல் இருந்தாலும் என்னை சொல்ல சொல்லி தூண்டுகிறது. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. காம உணர்வு. பெண்களையே நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. பெண்களின் பக்கம் என் மனசு அதிகமாக நாட்டத்தை காண்பிக்க வற்புறுத்துது. ஏதோ ஒரு விதமான செக்ஸ் உணர்வு என்னால கட்டுப்படுத்தவே முடியல. இரவாகட்டும், காலையாகட்டும், மாலையாகட்டும், எந்த நேரத்திலும் இந்த காம வெறி என்னை எப்படியாவது ஒரு பெண்ணோடு இரு அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு அந்த வெறி தூண்டி விடுது. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் கொடுங்கன்னு கேட்டிருக்கார். குண்டலினி இவருக்கு அவேக்கன் ஆயிருக்கே தவிர ஆயிருக்கு. ஆனா இது ஆக்டிவேஷன் ஆகலை, இன்னும் வெளியே வரலை. வெளியே வர்றதுக்கு தேவையான எல்லா அறிகுறிகளும் இருக்கு. வெளியே வருதுன்னா இது வருது போது அது வேற. ஆனா இது வெளியே பகவானோட கலக்கக்கூடிய அந்த தன்மை, பக்குவத்தன்மை இன்னும் இந்த நபருக்கு கிடைக்கவில்லை. வயசு என்னவோ 20-21 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கு பரிகாரம் சுத்தமான உடலை அசுத்தம் செய்வது. நான் இவரை மைசூருக்கு ஒரு தடவை பர்சனலா வர சொல்லியிருக்கேன். வந்தாருன்னா இதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் விவரமாக அவருக்கு கற்றுக் கொடுக்கின்றேன். சில விஷயங்களை நான் வீடியோல போட முடியாது. இருந்தாலும் இமீடியட்டா இவர் தியானம் செய்யறதை நிறுத்திடணும். எந்த காரணத்தை கொண்டும் தியானம் செய்யக்கூடாது. இவருடைய உள்மனது இவரை தியானம் செய்யன்னு தூண்டினா கூட, ஆத்மா உள்ள இருந்து பேசினா கூட இவர் தியானத்துக்கு உட்காரக்கூடாது. இந்த அபரிதமான சக்தி உடம்புல சேகரித்து இருக்கிறதுனாலதான்
அது எப்படி செலவாகிறதுன்னு தெரியாம இந்த மாதிரி உணர்வுகள்லாம் வருது. இந்த சக்தியை வெளிப்படுத்தணும்னா நிறைய விதானங்கள் இருக்கு. எனக்கு நீங்க பர்சனலா ஃபோன் பண்ணீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுப்பேன். இல்லைன்னா நீங்க என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 2 நாள் தங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்தை பற்றிய பயிற்சிகளையும் நான் உங்களுக்கு கொடுத்து நான் உங்களை ஊருக்கு அனுப்புறேன். தைரியமா இருங்க, பயப்படாதீங்க, உயிர் போகாது. நான் உயிர் போறதுங்கிறது சத்தியம் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சதுன்னா பயம் வராது. உயிர் போறதுங்கிறது இந்த பாம்பு தோலை உரிக்கிற மாதிரி தாங்க. இந்த உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு இந்த ஆத்மா போக போகுது, அவ்வளவுதான். பூத உடல், அதாவது இந்த பிசிக்கல் பாடி என்ன இருக்கு அதுதான் சாகுமே தவிர ஆத்மாவிற்கு சாவில்லை, அழிவில்லை. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நான் நான் என்கிற ஆத்ம உணர்வு எப்பொழுதுமே ஒன்னா கடவுளோட போய் சேர்ந்துரும், இல்லைன்னா இன்னொரு உடலுக்குள்ள போய் சேரும். அதனால உயிர் போயிடும் அது இதுன்னு பயப்படாதீங்க. ஸோ நீங்க தெளிவான விளக்கம் உங்களுக்கு தேவை என்றால் கண்டிப்பாக நீங்க மைசூருக்கு வந்தா ஒரு 2 நாள் தங்கியிருந்தா நான் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பேன். நன்றி, வணக்கம்.